நாங்க தலைமையில வேகமா போனா பிரயோஜனம் கிடையாது. நீங்க எங்க கூட வரணும், வேகம் அந்த வேகத்துல நீங்களும் வரணும். வந்தாதான் வேகமா நம்ம போய் ஒன்னா போக முடியும். தலைமை வேற விதமா வேகமா போயிட்டு கீழே இருக்கிறவங்க செயல்படலன்னா பிரயோஜனப்படாது. 38 வயசு நமக்கு, கட்சிக்கு 38 வயசு. நினைச்சு பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கி இன்னைக்கு ஆளுங்கட்சி. நம்ம 38 ஆண்டு காலமாக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ சிறை, எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். நம்மை போன்ற தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது. எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு நம்மால தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. ஆனா நம்ம ஆள முடியல. இன்னைக்கு அந்த ஏக்கம் எல்லார் மத்தியிலும் இருக்கு, நம்ம மத்தியில இருக்கு, ஏக்கம் இருக்கு. இன்னைக்கு மேகதாது அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு மேகதாது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது நான் பெருமையா நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்பு சில இளைஞர்கள் ஏன் கர்நாடகாவில் டேம் கட்டினா என்ன, வீணா போற தண்ணியை தடுக்க டேம் கட்டினா என்ன, புரிதல் இல்லாத பேசினாங்க. அப்புறம் நம்ம பேசி மேகதாது பிரச்சனைனா என்ன, அதோடைய வரலாறு என்ன, 1892 ஒப்பந்தம் என்ன, 1924 ஒப்பந்தம் என்ன, 74 ஏன் புதுப்பிக்கல, யார் இருந்தாப்போ, அதன் பிறகு நடுவர் மன்றம் எப்ப அமைச்சாங்க, 90 அமைச்சாங்க, 91 இடைக்கால தீர்ப்பு, 2007 இறுதி தீர்ப்பு, 2013 கெசட் நோட்டிபிகேஷன், 2018 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அதன் பிறகு இப்ப பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நிறைய எல்லாமே சொல்லி அங்க கட்டினா நமக்கு தண்ணி வராது. எவ்வளவு தண்ணி மாசம் விடணும், எவ்வளவு பெரிய காட்டு அழிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லி அங்க போய் நேரடியா போய் களத்துல போய் அதை போய் சோசியல் மீடியாவிலையும் அதெல்லாம் சொல்லி இப்பதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கா. அது மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஒரு கேள்வி எழுதி ஒரு கேள்வி இல்ல, நான் போட்டது 15 கேள்வி போட்டேன். 2 கேள்வி தான் பதில் சொல்லி இருக்கிறாங்க. 15 கேள்வி போட்டிருக்கிறேன் நான். அது 2 கேள்வி பதிலே இன்னைக்கு மத்திய அரசு நிலைப்பாட்டு வெளி வந்துடுச்சு. இப்போ நான் கேட்ட கேள்வி மேகதாது அணை சம்பந்தமா கேட்ட கேள்வி இல்ல, மத்திய அரசு என்ன பதில் போட்டிருக்காங்க, மேகதாது அணை கர்நாடகா கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்று ஒரு பதில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. அதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்புல 18வது பாகத்துல அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு மறைமுகமா அனுமதி தேவையில்லைன்னு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழ்நாட்டுக்கு. இது வெளி வந்த பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாமே ஆமா ஆமா ஆமா. இது பெரிய சூழ்ச்சி.